எல்லாமே இருந்ததுண்ணா அதில் வாத்தியார்னா நம்ம எம்ஜிஆர் சொல்லுவோம்ல, அதுக்கானது கரெக்டாக எல்லாமே போட்டிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழித்து அந்த ஜானல் நல்லா இருந்தது. எல்லாமே கார்த்திக் சார் தெரியல, இந்த வாட்டி ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்கறதுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு கார்த்திக். டான்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டெப்பு போட்டு நல்லா சமாளிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது கார்த்திகை. எல்லாமே அவருக்கு ஆப்டாக தான் இருந்தது. ரொம்ப வரலனாலும் அந்த பேச்சை எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. போர்லாம் அடிக்கல சார். மியூசிக்குமே நல்லா தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மியூசிக் மட்டும் எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்றது இருக்கு. யோசிக்க வைக்கல, அடுத்தடுத்துன்னு இருந்தது. ரொம்பவே பிடிக்கும் சார். அது எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும். ஏன்னா நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஏதோ இது ஆரம்பம்னு போட்டிருக்காங்க, தெரியல இன்னொன்று வருமாங்கிறது எனக்கு தெரியல. தேங்க்யூ. எம்ஜிஆர் பற்றி பேசினாங்க, எம்ஜிஆர் பற்றி ப்ரைஸ் பண்ணாங்க, காமிச்சாங்க. நல்லா இருந்தது பார்க்கும்போது. எம்ஜிஆர் நம்ம தாத்தா பாட்டியோட உட்காரும் போது எம்ஜிஆர் பற்றி கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அது ஒரு மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் எம்ஜிஆரை பார்க்கும்போது. கார்த்தி அப்படியே ஆக்ஷன்லாம் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் அப்படியே காமிச்சிட்டாரு. டான்ஸு, எம்ஜிஆரோட விண்டேஜ் சாங்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. எல்லாம் சமையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு. அது இன்ட்ரோல் பேங்க்னா நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவாக போகும், ஆனால் எங்கேஜிங்காக இருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அதான் ஒரு மாதிரி 100% 200% சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, அதுவும் 2026 இப்போ எம்ஜிஆர் வந்தால் என்னென்ன தட்டி மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களோ இல்லை எந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா சம்திங் இப்போ கெட்டது நடக்குதுன்னா இப்போ வாத்தியார் காப்பாற்றுவான்னு ஒரு மக்களுக்கு ஒரு இது எம்ஜிஆர் எப்படி மக்களை காப்பாற்றுவாங்களோ அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. நல்லா எல்லாம் லைக் பண்ணுவாங்க. ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குது. மோஸ்ட்லி எம்ஜிஆருக்கு இப்போது இந்த 60s 70s இருக்கிறவங்களுக்கு, எம்ஜிஆர் ஃபேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும். கார்த்திக் சார் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. தத்ரூபமாக இருக்குது சார். அப்படியே எல்லாமே ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சாங்காக இருக்கட்டும், எல்லாருமே தத்ரூபமாக இருக்கும். சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூப்ஸ் பம்ப்ஸாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். நல்லா பண்ணியிருக்காங்க. சாரி சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் டூவல் கேரக்டர் பண்ணுவார். ஒரு பக்கம் எம்ஜிஆரும், இன்னொரு பக்கம் கார்த்திக் சாரும் அந்த கேரக்டர் யாருமே எதிர்பார்க்கல. அது நல்லா பண்ணியிருக்காங்க சார். சூப்பராக இருக்கும். ஜாலியாக இருக்குது சார். ரொம்ப என்டர்டைன்மெண்ட் தான். 2 hours எப்படி போச்சுன்னே தெரில. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு படம். அவன் எம்ஜிஆர் பற்றி தான். எம்ஜிஆர் பற்றி ஒரு புது ஆக்டர் கேமியோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு கார்த்திக் சார். சந்தோஷ் நாராயண் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க படத்தில். நல்லா இருந்துச்சு. அண்ட் கார்த்தியோட ஆக்டிங் வாஸ் குட். நல்லா ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்துள்ள நடிக்கணும், லைக் அவர் படத்துள்ள இன்னொரு கேரக்டர் ப்ளே பண்ணும்போது அது ஆக்சுவலி டைவர்ட் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக இப்போ கார்த்தி இப்போ வேற யாரும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சது படத்தில். நல்ல ஒரு ஃபேமிலி மூவி. பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பழைய தலைவரோட கேமியோ ரோல்ஸு, அவரோட ஃப்ளாஷ்பேக்குன்னு கண்டுறது எல்லாமே நல்லா இருக்கு. லைக் சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த பழைய சாங்கை ரீமேக் பண்ணி போடுறதும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி ஆனால் ஃபேமிலி மூவின்னு சொல்லலாம்ண்ணா. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். லைக் ஆனால் ஒரு பட்ஜெட் டிக்கெட் போட்டு வந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு இது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தவங்க, டிக்கெட் ஹை பட்ஜெட்டில் போட்டு வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் பழைய ஆக்டர் அவரோட அந்த எம்ஜிஆரோட கேமியோ, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி பண்ணுவாங்களோ எல்லா ஆக்டரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் சொல்கிற மாதிரி படத்தில் எதுவுமே இல்லை. இன்னும் ஃபைட் சீன் தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆனால் படம் 7 out of 10 நல்லா இருக்கு மூவி. ஃபேண்டசி தான் இது. ஒரு கற்பனையான ஊர் தான் சென்னை. இது அப்படிலாம் கிடையாது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக எடுத்திருந்தாங்க. அந்த காமெடி எல்லாமே வித்தியாசமான கான்செப்ட்ல நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் இந்த படம். கார்த்தி ஆக்சுவலி செம்ம ஆக்டர். ஸோ அவர் என்ன கொடுத்தாரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த எம்ஜிஆர் சாரோட அந்த மாடுலேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதான் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன வருமோ அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதில் பேசுகிற எதுவும் தட்டல. வாத்தியாரை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் 30 வருஷமா அதை ஞாபகப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலாக கார்த்தி ஃபேன் தான். எனக்கு ஜப்பானில் ரொம்ப மோசமான அனுபவம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட்டாக போனது. சூப்பராக இருக்குது படம். எல்லாம் ஃபன்னாக என்டர்டைனிங்காக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். படம் நல்லா இருக்கு. நல்லா ஆப்டர் கார்த்தி. அந்த எம்ஜிஆரோட மேனரிசம் நான் பெருசாக பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு பார்க்கும் போது அது தத்ரூபமாக தான் இருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக தான் இருக்குது.
ஃபஸ்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கூடயும் அந்த இருட்டில் ஃபஸ்ட்டு ஃபைட் நல்லா இருந்துச்சு. அது வந்து அதுதான் படத்தோட இம்பார்ட்டன்ட் சீன். அதுக்கப்புறம் கார்த்தியோட டான்ஸுமே ரொம்ப அலட்டிக்காமல் அவர் எப்பவும் போல் ஆடுற மாதிரி ரொம்ப அலட்டிக்காமல் நல்லா இருந்துச்சு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் அவர் பண்ணதில்லை மோஸ்ட்டாக இந்த மாதிரி சீன்ஸ்லாம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஒரு மைண்டு ஃப்ரீயாக எதுவுமே யோசனை இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தால் தான் அது டிசப்பாயின்மெண்ட் ஆகும். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் பார்க்குறோன்னா நல்லாயிருக்கும். கான்செப்டும் கதையும் பழசு தான், பட் ஆனால் அவங்க எடுத்திருக்க விதம் ஸ்க்ரீன் பிளான் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு தான் போனேன். அப்புறம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சது ஒன்றுமே எனக்கு தெரில. எனக்கு ஓகே, அவ்வளோதான், போர் அடிக்காமல் போகுது. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு படத்தை, மற்றபடி வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு, அங்கங்கே நலகுமாரிட்ட சாமியோட டச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக இல்லை, இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் டிசப்பாயின்ட்லாம் பெருசாக பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன். ஓகே, ஓரளவுக்கு ஜாலியாக வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அது நல்லா பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நார்மல் நலன் ஃபிலிம் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் கேமியோவில் இருந்துச்சு படத்தில், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியுது, ஆமாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அதான் அவர் மேனேஜர் நல்லா எடுத்துன்னு வந்திருக்காரு. ஃபேண்டசி ஜாலி ரெண்டுமே கலந்த மாதிரி தானே இருக்குது. போர்லாம் அடிக்கல, வந்து பார்க்கலாம். ஓகே, வீக்கெண்ட் இருக்குது, பார்க்கலாம் ஃபேமிலியாக. அந்த வாத்தியார் வச்சு எடுத்தது இன்னுமே நல்லா இருக்கு, எங்கேஜிங்காக இருந்துச்சு படம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவர் ஆக்டிங்கும் சரி, கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு படம் ஃபுல்லாக, அவ்வளோ. படம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு வாட்டி. லைக் அவர் எம்ஜிஆர் மாதிரி வரும்போது எல்லா சீனும் அந்த சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்தது படம். ஆமாங்க, இல்லை போர் அடிக்கல, நல்லா தான் இருந்தது படம், சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா எஃபெக்ட் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு படம், ரசிக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அவர் திருந்தாத மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல அவங்க தாத்தாக்காக அது பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆர் இது நல்லா பண்ணியிருக்காங்க, கார்த்தி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபார் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு, இது கார்த்தி நல்லா தான் நடிச்சாரு. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பாட்டெலாம் நடுநடுவில் வர மாதிரி இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஓகே நல்லா தான் இருந்தது, அந்த கனெக்டிவிட்டி இருந்தது, சீன் பை சீனாக நல்லா இருந்தது. ஆனால் வந்து அந்த பாட்டு பிரச்சனை ஒன்று இருந்தது. அப்புறம் வந்து கார்த்தி நல்லா நடிச்சார், இந்த எம்ஜிஆர் கேரக்டர் நல்லா தான் இருந்தது ஓரளவு. இல்லைங்க, படம் கொஞ்சம் போர் தான். அது ரொம்ப ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ட்ராக் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வில்லன் கேரக்டர் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறமா செகண்ட் ஹாஃப்லாம் கதையும் ரொம்ப வீக் தான், பட் ஏதோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கற்பனை ஊரில் நடக்கிறது நல்லா இருக்குது கான்செப்ட், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த விஷயத்தை ரொம்ப ஓவர்டு பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மாஸ்க் மட்டும் கட்டிட்டு வந்தேன்னா என் மூஞ்சியே தெரியாதா? ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க, ஜஸ்ட் மீஸை வச்சு இப்போ யாருனே தெரியல, இந்த கேமரா அங்கங்கே வைப்பாங்க, இவர் யாருனே கண்டுபிடிக்க முடியலையப்பா, அங்கங்கே மூஞ்சியே தெரியலையப்பா அப்படிம்பாங்க. ஸோ இவ்வளோ டெக்னாலஜி இருக்குமா, அந்த இதுலேயும் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் பயங்கரமாக லாஜிக் இருக்குதா? ஸோ ஆனால் சூப்பர்மேனு ஸ்பைடர்மேன்லாம் பார்ப்போம், அவரெல்லாம் அங்கங்கே பறக்கிறாங்க, அதெல்லாம் நம்புவோம். இங்கிலீஷ்காரன் பண்ணால் தப்பு இல்லை, நம்ம பண்ணால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன பிரச்சனை, அது ஓவர் டூ பண்ணது மட்டும்தான் பிரச்சனையே தவிர கொஞ்சம் அது கம்மி பண்ணியிருந்து இந்த மற்றபடி வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். பட்